கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, honor, power and praise be to God Almighty. இந்த காலைவேளை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet the congregation of gathered here for this morning service in the name of our Lord and Savior Jesus Christ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். My beloved people, I praise and thank God for guiding us with His grace and power throughout this month. இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைபடும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். Today God is in our midst to be with us and we have to witness it. அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். My beloved people, let me begin with Genesis chapter 20 verses 11 to 13. I would like to read it for you and please listen carefully. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவிடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். ஏதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். Let me read it for you. And he came upon a certain place and tarried there all night, because the sun was set. And he took off the stones of the place and put them off his pillows and laid down in that place to sleep. And he dreamed, and behold, a ladder set up on the earth, and the top of it reached to heaven. Behold, the angels of God ascending and descending on it. And behold, the Lord stood above it and said, I am the Lord God of Abraham your father, and the God of Isaac, and land which you like. To you will I give you and to your descendants. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யாக்கோபு கண்ட ஏணி இயேசு கிறிஸ்து பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிறதற்கு அடையாளமாக சொன்னேன். My beloved children of God, last week I had explained about the ladder that Jacob saw in his dream. That is considered as Jesus Christ, who was brought into this earth to be a ladder for heaven and earth. ஏணியின் மேலே எப்படி பாரங்களை எடுத்துக்கொண்டு மேலே ஏறுகிறோமோ அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்ட தேவனாய் இருக்கிறார் என்று நான் சொன்னேன். I also informed that as we carry heavy burden and travel on the ladder, climb up the ladder, Jesus Christ was brought into this world to carry our burden, our worries, our sorrows, and take it up on the ladder to heaven. அதாவது ஏணி கீழே இருந்து மேலே ஒரு மனிதன் ஏறி போவதற்கு உதவி செய்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று பார்த்தேன். We also discussed how the ladder helps a man to climb from down to up. Likewise, Jesus also helps us and our things to be exalted. இந்த தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Here he tells to Jacob, I shall give this place to you and your descendants as I promised earlier. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தர் மேலாக நின்று என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. If you could see in the scripture, here it says that the Lord stood above it. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான் தன் ஜீவனை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே எழுந்து நின்று அவனை வரவேற்கும்படியான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். We also could see how when Stephen was put to death in this world, we could see that Jesus Christ stood upon the earth and upon the heavens, and he was looking forward to Stephen and was ready to welcome him. இங்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்து மேலாக நின்று யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். Here we could see God stands above, and it says very clearly God stood above. As it said, he stood above and he was prepared
and was ready to welcome Jacob. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் சகல ஜன வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Here we could also see God gives him a promise. God gives an oath saying that you and your descendants shall flourish, shall multiply like a dust in the world, and you shall flourish a lot, and this would be my promise unto you. ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் திரிந்து நட, நீ திரிந்து நடக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் வம்சத்துக்கும் தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். We could also see that God had already walked this to Abraham, saying that you can walk towards your right, towards your left, towards the east, west, north and south, and wherever you walk I shall give all these places unto you and your descendants. Likewise he is repeating the same thing with Jacob. உங்களுக்கு அடையாளத்திற்காக நான் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். For a reference, I would like to highlight from chapter 13 verses 15 and 16. It says, for all the land which you see, to you will I give it, and to your descendants forever, and I will make your descendants as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, then shall your descendants also be numbered. Arise, walk through the land in the length of it and in the breadth of it, for I will give it unto you. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் என்று சொல்லுகிறார். Here to Jacob God says, and your descendants shall be as the dust of the earth, and you shall spread abroad to the west and to the east and to the north and to the south. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்க வேண்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாத வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம். My beloved people, to the people those who have accepted Jesus as their savior and who have attained salvation should have a spiritual growth in them as well as a worldly growth, or as well as the worldly blessings. This is what God has promised for us. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாய் நாம் இருந்தால், உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய நம்பிக்கை பரலோகம் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக இந்த உலகத்திலே எதையும் இழந்து இயேசுவை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். We might not all of us will have worldly blessings. We might not have it. We might not own it. Yet we have a spiritual blessing. When we have this spiritual blessing, this shall bring everything into a fulfillment, so that we have an assurance that we have heaven to look up to, and definitely the Lord God who have redeemed us would be for us and would take care of us. ஆகவேதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஒட்டு மொத்தமாக சொல்லி இருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். To make it a complete thing, to make it very clear and very easy for us, it's described in Matthew chapter 6 verses 33 that, but seek you first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto it. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே நான் பார்க்கிற வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், இரவு படுக்க போகும்போது இவங்க பேசிக்கொள்றாங்க, காலையில பிள்ளைகளுக்கு என்ன கற்றது.
These days, the worst part that I could see in the children of God is night when they go to their bed, they are discussing only about the tiffin that they have to pack for their children the next morning. ஒருத்தரும் காலையில எத்தனை மணிக்கு எழுமலாம், எப்படி ஜெபிக்கலாம், எப்படி நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ராத்திரி பேசுறது இல்ல. காலையில பிள்ளைங்களுக்கு சோத்து மூட்டையா எப்படி கட்டலாம், என்ன மாதிரி கட்டலாம், என்ன மாதிரி செஞ்சா சாப்பிட்டு வரணும்னு. ஆனா அதுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டுதுங்க. அதுக்கு ராத்திரியே கவலைப்படுறோம். ஒரு நாள் ஜபத்தை பற்றி கவலை இல்லை, வேத வாசிக்கத்தை பத்தி கவலை இல்லை, ஊழியங்களை பத்தி கவலை இல்லை. அனுதினமும் ஒரு நிமிஷத்துக்கு 83 பேர் கிறிஸ்து இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நம்முடைய கவலையெல்லாம் உடுத்துறது, திங்கிறது, குடிக்கிறது, இதுதான் நம்முடைய கவலையா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, நீதியையும் தேடு, எல்லாம் கூட கொடுப்பாருன்னு சொன்னார். It's very saddening to see that people do not talk about prayers, people do not talk about the ministry, people do not talk about the souls that's been dying on a day-to-day basis without understanding who God is, and people do not consider about all this. All they consider is only about the food that they have to pack for their child. What does a child do? That eats a little and throws into a dustbin. This is what happens as a routine. But when God wants us to only think about Himself and His righteousness and the souls that are dying on a day-to-day basis without accepting Christ as its Savior, is something that has to be burdened into us. But rather, we children of God are very much considered only about the food we eat, about the drink we drink, and about the clothes we wear, which God is not very happy about. That's the main reason He has mentioned in Matthew chapter 6 verses 33, first seek the kingdom of God and His righteousness, so that everything else shall be added unto you. எனக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒரு நாளும் நாளைக்கு என்னம்மா டிஃபன் வச்சிருக்கிற, நாளைக்கு மத்தியானம் என்னம்மா சோறு ஆக்க போற, நாளைக்கு நைட்டு எப்படிமா சாவ போறோம்னு ஒரு நாள் என் மனைவி கிட்ட நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ஏன்னு கேட்டா நாம் அந்த நாளுக்கு கவலைப்பட வேணாம், அந்த நாள் நமக்காக கவலைப்படும். பைபிள் சொல்லு. My beloved people, from the day I got married, I would like to tell you all, till now I would tell you very clearly and with a very thoughtful mind that I have never ever bothered about the next day food. I have never asked my wife what would be the breakfast, what would be the lunch, or when are we going to pass out. I have never done that, because I have a hope, I have a thought that something would be there for me to consume, because the scripture tells very clearly, do not worry about tomorrow, for tomorrow would worry about its own requirements and needs. ஒரு சிலரை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். மே மாசம் 10ஆம் தேதி கல்யாணம், பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதியே கவலைப்பட்டு அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு என்ன கட்டலாம். அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இல்ல, தான் கூட பிறந்தவங்களும் இல்ல, யாரோ ஒண்ணு வீட்டு சொந்தம். அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு இந்த கர்மாந்திரம் இப்பவே கணக்கு போடுது. அடுத்த மே மாசம் கல்யாணத்துக்கு நம்ம என்ன புடவை கட்டலாம். ஏன்னா நம்ம புடவை கட்டி போனாதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை பார்த்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. நம்ம என்ன ஏக்கம், நமக்கு எல்லாமே இந்த உலகம் தான் இருக்கு. உலகத்தை பார்க்கிற ஒரே ஒரு மிருகம் பன்றி தான். அடிச்சு தூக்கின பிறகுதான் தெரியும் மேல இருக்குது என்ன. அப்படிதான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஜெபிக்கவோ, வேதம் வாசிக்கவோ, சபை கூட்டங்கள்ல ஒழுங்காய் பங்கு கொள்ளவோ ஒரு நாளும் நம்ம நினைச்சதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. I've heard from many people, I've seen a lot, like when there is a wedding that's coming up after 4 months or 5 months, they will be ready to prepare themselves even today. For example, if it's going to happen sometime in May, they would start thinking about in February, this month, and think what to wear and how to decor themselves. That's something that really doesn't matter, because it's not that only if all these things happen, the wedding would happen successfully. Definitely not. But let's understand very clearly, there is only one animal that could look only the earth is the pig. Only when it is put up, only when it is beaten up and it's tied up, it will know that what's above. Likewise, we shouldn't be worried only about things in the world or only about the people around us. It's very important for us to worry about the heaven and its requirements and the righteousness of the Lord. வணங்கா கழுத்துள்ளவர்கள் சொல்லி மோசே சொல்றார். ஆண்டவர் சொல்றார், வணங்கா கழுத்துள்ளவர்களை விட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வணங்கா கழுத்துள்ளவர்களுக்காக மோசே திறப்பிலே நிற்கிறார்.
ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று கதறுகிறான். யோசுவாவும் கதறுகிறான். இப்படி கதறுகிற தேவனுடைய பிள்ளைகளை பைபிள்ல நான் பார்க்கறேனே தவிர ஒரு குடும்ப தலைவனும் ஐயோ என் மனைவி ஜபிக்கிறது இல்ல, என் பிள்ளைங்க ஜபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, நான் ஜபிக்கணும்னு கதற ஒரு கணவனையும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. My beloved people, if we were to see about the days of Moses, he pleads to God saying that these people are stiff-necked and I couldn't do anything about it. He pleads in the presence of the Lord. And we could see Joshua also pleading for the same thing. But then God says, ignore them. Ignore the stiff-necked people. You cannot do anything about it. Likewise, I couldn't see any children of God apart from scripture. If anyone is really concerned about their own family, if they are concerned about the head of the family is concerned about the wives, if the wives are concerned about the husbands, I couldn't see any husband for that matter to come and sit in the presence of the Lord and worry or shed tears for their own wife. ஒரு நாளும் ஒரு குடும்ப தலைவி என் புருஷன் பைபிள் படிக்கிறது இல்ல, அதுக்காக கதறுவோம் அழுவோம், என் புருஷன் சாட்சியா இல்ல அவனுக்காக அழுவோம் புலம்புவோம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறது இல்ல. ஆனா பக்கத்து வீட்டுல போய் சொல்றாங்க, என் புருஷன் அப்படி பண்றான்க்கா, என் புருஷன் இப்படி பண்றான்க்கா, என் புருஷன் ஒழுங்கு இல்லக்கா. அப்ப அவனை விட்டு என்ன பண்ணுவேன்? யோசனை பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்றோம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு செயல்பட வேண்டியதெல்லாம் 4 தெருவுக்கு தெரியுது. ஆனா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறது இல்ல. இதுதான் நம்முடைய ரொட்டீனா நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படிங்க அந்த வீட்டில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும், கர்த்தருடைய சுகம் தங்கும், கர்த்தருடைய சமாதானம் தங்கும் என்பதை தயவு செய்து விசுவாசிகள் கவனி. My beloved people, also haven't seen any women in the family coming to the presence of the Lord and weeping in the presence of the Lord, saying their husband should turn upright, their husband should live a just life, or he has to read the scriptures, he has to sit in the presence of the Lord. I haven't seen any. Rather, what they do, they go to their neighbor's house, sit and talk about all this. What would really happen when you go to your neighbor's place and discuss about the family affairs? Definitely, there wouldn't be anything that is going to be peaceful, because only God can make things right. When you do not sit in the presence of the Lord, you will not be ready to look up for the changes. Rather, everything would remain the same. நீ பெத்த பிள்ளைக்காக, உன் வாலிப தம்பி தங்கச்சிக்காக, உன் பிள்ளைங்களை 10 மாசம் சுமந்து பெத்த அந்த பிள்ளைக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீராவது நீ விட்டிருப்பியா? விட்டிருப்ப. எப்போ? ஊர் வம்பெல்லாம் வந்து வைக்கிறப்போ, ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போறப்போ, கேவலப்படுத்துறப்போ விட்டிருப்ப. ஆனா அவன் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், கர்த்தருக்காக வாழணும், சாட்சியா இருக்கணும், மற்ற வாலிபர்களுக்கு அவன் ஒரு அச்சீவா இருக்கணும்னு எந்த தாய் தகப்பனாவது பிள்ளைங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி நீங்க வாயறதும் வேஸ்ட், நீங்க இருக்கிறதும் வேஸ்ட். I will also like to ask both the parents here, are you ready to pray for your children? Have you ever done it? Have you ever fasted for your children? Have you ever shed tears for your own son or daughter who is in young age? Have you ever done it? You would have done it. Probably you would have done it when he brings trouble from the other people around, or when he pulls you to the police station. Sometime you would have definitely shed tears. But tell me, if you have fasted for the young child, if you have fasted for the young mind and asked for a salvation in the presence of the Lord, definitely not. Had you asked that, definitely your children would be on a different place. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். என்ன நடக்கும், எப்ப நடக்கும், எது நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சாப்பிடுவது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். நாம் உடுத்துவது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். நாம் வாங்குகிற சம்பளம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நாம் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு பைசாவும் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்திலே அந்த அலங்க
பரலோகத்திலே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். இல்லாவிட்டால் காலம் எல்லாம் அழுகையும் கண்ணீரும் தான் இருக்கும். நீ ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், ஆராதிக்கலாம். ஆனா இயேசு இல்லாம, இயேசு மகிமைப்படுத்தாம நீ எதை செய்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமாக லபிக்காது. நான் சொல்றது சாபமான வார்த்தை அல்ல, உங்களுக்குள்ள மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக. To the church, I would like to ask you and tell you very clearly, please have something very clearly in your mind. Whatever you do, you have to do only for the glory of God. We are in the last days of life. We never know when there is going to be a coming, when there is going to be a disaster in this world. So, every day we live should be for Christ. Every day we survive should be for the glory of Christ. Anything that we eat should be for the glory of Christ. Anything that we wear on ourselves should be for the glory of Christ. Anything that we spend our hard-earned money, that should be for the glory of Christ. And anything that we buy, anything that we purchase, it should be for the glory of Christ, because He is the only one who could take us to the presence of the Lord. He is the only one, way, truth and life for the heaven. And let me tell you very clearly, when we do not do things that please God, when we do not do things that brings glory to God, we are in a very sad state. And this is definitely not a curse. I'll tell you, if you want peace among your walls, if you want prosperity in your walls, I would tell you, do everything for the glory of God. Without that, we cannot survive. நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் கால்களில் போடுகிற ஷூவா இருக்கட்டும், செருப்பா இருக்கட்டும், நீங்க அணிந்து கொள்கிற அணிகலங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் அழகை வெளிப்படுத்துவதற்கோ, உங்க அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கோ, அதை கண்டு மற்றவர்கள் பேசுவதற்கோ அல்ல. நாம் வாழ்வதும் மரிப்பதும் கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். I would like to tell you all with a great courage, whatever you wear, it could be your dress, it could be your ornaments or any accessories or anything for that matter, whatever you buy and whatever you look like, it should be only for the glory of God. It shouldn't be for others to look up to you. It shouldn't be for the world to discuss about you. It shouldn't be for someone to come to you and ask, where did you buy this? How did you? It looks so beautiful. That definitely doesn't matter. It definitely doesn't matter. Everything that you do should be only for the glory of God. That's what God expects from us. இங்கே யாக்கோபை பார்க்கிறோம். தாய் தகப்பன் அவனுக்கு உபதேசித்து, மகனே, உன் சகோதரன் கோபமா இருக்கிறான், உன்னை கொலை செய்யவும் துணிய மாட்டான், ஆகவே பதான் அராமில் இருக்கிற என் சகோதரனுடைய வீட்டுக்கு போ, அங்கே இரு, அவனுடைய மகளை திருமணம் செய், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அனுப்பினார்கள். அந்த எண்ணத்திலே புறப்பட்டு வந்த அவனுக்கு தான் ஆண்டவர் ஏணியை காண்பிக்கிறார். Here, as we saw last week about Jacob, the parents, Rebecca and Isaac, Rebecca and Isaac tells unto Jacob, saying that your brother Esau is really angry on you, so move from Beersheba, go to Padan Aram, be with your maternal uncle and survive there, marry his daughter. Do not take any daughters from this place, but do it from there and settle your life there, so that everything would be sorted. And this person, Jacob, obeys every word from their parents, and just he moved from there. He was traveling towards Padan Aram. That's when he is seeing this ladder in his dreams. சில அறிவு ஜீவிகள் இருக்கிறாங்க உலகத்துல. உங்களை சொல்லனா, இவர் குடிப்பாராம், புள்ள குடிக்கூடாதாம். இவர் காதல் பண்ணுவாராம், இவர் புள்ள காதல் பண்ணக்கூடாதாம். என்ன நியாயம் இது? என்ன நியாயம்? நீ காதல் பண்ணாதவனா கல்யாணம் கட்டி இருந்தா உன் புள்ளையும் காதல் பண்ணாதவனா கல்யாணம் கட்டி இருப்பான். நீ குடிக்காத குடும்பம் நடத்தி இருந்தா உன் புள்ளையும் குடிக்காம உனக்கு சாட்சியா இருந்திருப்பான். காரணம், நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். ஆனா இங்க ஈசாக்கு, ரெபேக்கா தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததை அவன் செய்தான், புறப்பட்டு வருகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார், கர்த்தருக்கு அங்கே சாட்சியாக நிற்கிறான். There are some brilliant people in the world. I'm not talking about the people in the church, I'm talking in general. There are some brilliant parents in the world where they wouldn't want their children to get into a love marriage. They wouldn't want their children to drink. But they would have drunk, they would have
had an affair, they would have got married to the person they loved each other. All this they would do, but they do not want their children to do it. How would it be possible? If you were a perfect person, if you were a perfect couple, if you were a perfect parent, definitely your child would also see that and live their life according to it. If you were not perfect, if you were a drunkard, if you were a person who had affairs, if you were doing unjust things, definitely your children also would follow your footsteps, and you cannot expect anything more from them. Here, the parents, Rebecca and Isaac, says every word in detail to his son, and they're sending him, and he obeys the words of his parents. He's just following the footstep of his parents, and that's when he gets to see this dream. எந்த தகப்பனும் தாயும் தன் பிள்ளைங்க நாசமாகும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தாங்க வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைகள் வசதி வாய்ப்புகளா இருக்கணும்னு தான் எந்த பெற்றோரும் நினைப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கும் சாட்சியா இருக்க மாட்டாங்க, ரட்சித்த ஆண்டவருக்கும் சாட்சியா இருக்க மாட்டாங்க, கல்யாணம் கட்டி வச்சிருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் சாட்சியா இருக்க மாட்டாங்க, சபைக்கும் சாட்சியா இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் செய்வாங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க. நம்ம நினைக்கிறோம் இப்படி எல்லாம் இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். நிச்சயமா கிடையாது. பிச்சை எடுத்தாலும் ஒரு ஸ்லோகமே இருக்குது. என்னன்னு சொல்லுப்பாது, பிச்சை எடுத்தாலும் என்ன பண்ண படிக்கணும்னு சொல்லி நம்ம அதெல்லாம் கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூயானாலும் குடி, குளிச்சுட்டு குடி, அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, நீ கற்க, அது நல்லா, அது அருமையான என்னப்பா, கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகிலும் கற்கை நன்றே. அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்குமானா அந்த குடும்பம் எல்லாருக்கும் முன்னால கேவலப்படாது, அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்கை நன்றே, கற்கை நன்றே. இதே கற்கை நன்றே, கற்கை நன்றே. சோத்துக்கே இல்லைனாலும் இதை கற்கை நன்று. பிச்சை புகிலும் வேதத்தை கற்கை நன்று. இத நன்றா படிச்சா பிரிவினை இருக்கா. கணவன் மனைவி உறவிலே என்ன இருக்காது, பிரிவினைய இருக்கா, இருக்கவும் கூடாது. தட் இஸ் பைபிள் சேஸ். அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது. My beloved people, not any parent would want their children to suffer. There are parents even do not have a good settled lifestyle, yet they want their children to study in a convent school, yet they want their children to study in a matriculation, yet they wanted the children to do it in a CBSE way, because every parent want their children to have the best in their life despite they do not have anything. Likewise, let me tell you very clearly, your thoughts are completely perfect, but the children who are looking up to you should live their life according to it. They have to live according to the will of God. They have to be accountable to the salvation they receive from God. These days the children are not accountable to the salvation, not accountable to the parents, not accountable to the church pastor who even gets them married, but they're living their life as they wanted to live it. They're living it as per the rules and something that's coming their way and not really following what their parents say. Let me tell you very clearly, there's a Tamil saying that whatever you have and whatever you do not have, even if you had to beg, even if you have no source to food, you have to study. The study would symbolize reading the scripture. Whatever the scenario is, when you stick to scripture, it would show you a path, what you have to do and where you have to be. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோபு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறான். கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கிறான், வாக்குத்தத்தங்களை பெறுகிறான், அதை நிறைவேற்றும்படியாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான்.
My beloved people, those who are listening unto me, let me tell you very clearly. Here we could see Jacob obeys his parents. He is following the footsteps and instructions his parents gave. He is moving towards Padan Aram. There he settles in a place on his pathway, and there he could see a dream. There he sees a ladder, and the ladder has angels descending and ascending from heaven. நன்றாக கவனியுங்கள். இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 இருந்து 22 வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். I would like to highlight few verses from 28th chapter in Genesis. I would like to read it for you. And Jacob awaked out of his sleep, and he said, surely the Lord is in this place, and I knew it not. And he was afraid and said, how dreadful is this place! This is none other than but the house of God, and this is the gate of heaven. And Jacob rose up early in the morning and took the stone that he had put for his pillows and set it up for a pillar and poured oil upon the top of it, and he called the name of that place Bethel. But the name of that city was called Luz at first. And Jacob walked above, saying, if God will be with me and will keep me in this way that I go, and will give me bread to eat and clothing to put on, so that I come again to my father's house in peace, then shall the Lord be my God, and this stone which I have set for a pillar shall be God's house, and of all that you shall give me I will surely give you 10 unto you. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோபு படுத்திருந்த அந்த ஊருக்கு பெயர் லூஸ். ஆனால் இப்பொழுது யாக்கோபு அந்த ஊருக்கு பெத்தேல் என்று பெயர் மாற்றம் செய்கிறதை பார்க்கிறோம். To the people that are listening to me, let me tell you very clearly, to the place where Jacob came and rested, it was called as Luz at first, but now he is naming that place Bethel. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் படுத்திருந்த இடம் எந்த நன்மையும் இல்லாத இடம், பிரயோஜனம் இல்லாத இடம். அந்த இடத்துல அவனுக்கு படுக்க கிடைத்தது தலையணைக்கு ஒரு கல்லு. அவன் படுத்தது மண்ணு மேல. அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறதை பார்க்கிறேன். ஜேக்கப்ஸ் பெட் இஸ் மட், ஜேக்கப் மட் இஸ் பெட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவன் படுத்திருந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா மண்ணு தான் அவனுக்கு பெட்டு தான் அவனுக்கு மண்ணு. அங்கதான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். My beloved people, please listen very carefully. Here we could see as Jacob found a place to rest, he did not have a pillow and a bed like what we generally use. Instead, he had stone as his pillow. He used a stone for his pillow, and he used the place of mud as his bed, where it says like the place were filled with sand, and the pathway is just a pathway, and he there where he rested. நான் கூட பல வருஷம் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு என் தலையணை எதுன்னு கேட்டா செங்கல். 4 செங்கல் தான் என் தலையணை. இந்த பக்கம் 2, அதுக்கு பின்னாடி 2, அதுக்கு மேல சாக்கு பை. அதுதான் எனக்கு தலையணை. பாய் கூட கிடையாது. எதுங்க எனக்கு பாயின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில, அதாவது நம்ம ஊர்ல அரிசி போடுற கடையில
சக்கரை சாக்கு இருக்குது பாருங்க, சக்கரை மூட்டை வருமே, அந்த சாக்கு தான் பிரிச்சு அதுதான் எனக்கு பாய், அது மேல்தான் படுத்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறனா இல்ல. என்ன, கர்த்தருக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. கர்த்தருக்காக தன்னை வாளாக்கினவர்களை தேவன் தலையாக்காமல் விட்டதில்லை. கர்த்தருக்காக தன்னை கீழாக்கினவர்களை கர்த்தர் தனக்கு மேலானவர்களாக வைக்கிறதையும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். My beloved people, as it says, like he had only stone as his pillow. After I came into the ministry, like Pastor said, after he came to the ministry for many years, after he moved from his house, many a times just 4 stones, 4 bricks were his pillow, and there was a jute over it for a cover. And let me tell you, and the mat, there was no mat also. It was only with the jute, which they give it for sugar. They fill with sugar bags basically, and that was the mat. And let me tell you, it was the olden days, and now it's not the same, because it says very clearly, whoever sacrificed for God, whoever sacrificed for the glory of God, had never been poor. And the scripture also mentions very clearly, God has never left anyone unexalted who has put them down to shame. Whoever surrenders themselves, whoever been very kind and gentle, God has definitely exalted them. He has never stopped exalting. He has never kept them at the same state. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு அந்த லூஸ் என்கிற இடத்தை தேவனுடைய வீடாக மாற்றுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாய் இருக்கலாம், உயர்வு இல்லாதவர்களாய் இருக்கலாம், தேவையான போதுமான பண வசதிகள் இல்லாதவர்களாய் இருக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் முதலாவது தேவனுடைய வீடாக மாறுகிறோம். நாம் வருகிற இந்த இடம் தேவனுடைய வீடாக இருக்கிறது. இந்த வீட்டிலே அநேகரை கொண்டு வந்து தேவன் மகிழ்ச்சியாக்குகிறவராய் இருக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். We might not have anything. We might not be great. We might not be rich. We might not be sophisticated in our lives. Let me tell you, but when we surrender everything that we have for God, when we sacrifice everything that we have for God, definitely we would be considered as house of God. Definitely the place where we come to worship would be considered as house of God. And people, whoever comes here, shall rejoice in joy. They would definitely have an exaltation. They would have a great rejoice in their hearts, and they would not cry anymore. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கும் நிறைவேறுவதற்கும் நாம் தகுதியானவர்களாய் இருந்தால் நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தேவன் சொன்ன அத்தனையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக, நம்முடைய ஜீவனுக்காக அவர் ஜீவனை மரணத்திலே ஊற்றினார். அந்த மரணத்தினாலே நமக்கு எல்லா நன்மைகளும் வருகிறது. My beloved people, we cannot say that we cannot have anything. We can have everything, but we have to be ready to surrender everything for the glory of God. When we have to realize that, do we have the ability? Are we capable enough to receive all the blessings? Because all the promises are said, amen, with Christ. When it said amen in Christ, it means that it would happen for sure. But we have to analyze, are we capable enough to receive all the goodness from the Lord? When we realize it, definitely we would be great. தைரியமாக நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் எப்படி இருந்தேன் என்பது முக்கியம் அல்ல, நான் எப்படியா என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பது முக்கியம். மாற்றிக்கொண்ட இடத்துக்கு பெயர் தான் தேவனுடைய வீடு, மாற்றாத இடத்துக்கு பெயர் தான் லூசு. It's not really important like how we were. It is important to analyze that how we are. If we are ready to give up for the change, definitely there would be change and we would be considered as house of God. ஜஸ்டின் பிரபாகர் என்கிற தேவனுடைய மனுஷன் பாடி இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நீ யாருக்கு பைத்தியம்? சாராயத்துக்கு பைத்தியம், வட்பாட்டிக்கு பைத்தியம், குடிக்கு பைத்தியம், அதுக்கு பைத்தியம், இதுக்கு பைத்தியம், சினிமா பைத்தியம், நான் இயேசுவுக்கு பைத்தியம் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு, அடுத்த வாரம் பாடுங்க.
There's a brother called Justin Prabhakar, and he has sung a song like he is dedicated towards God. He is like, crazy about being with God. But what are you crazy about? You're crazy about drink, you're crazy about your affairs, you're crazy about the wealth, you're crazy about the illegal activities, you're crazy about the unjust things that's happening around the world. But I'm really crazy about God. This is a beautiful song that he has sung. Probably we can sing it next week. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் தேவனுடைய வீடு என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் படியுங்கள். அங்கே சொல்லுகிறார், நாமே கிறிஸ்துவின் வீடாய் இருக்கிறோம். My beloved people, if you could read from Ephesians chapter 3 verses 4 to 6, you can read it at your houses. It clearly says, we are the house of God. நீங்க தான் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த வீட்டிலே தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற வீடா இருந்தால் அந்த வீட்டிலே வாசனை நிறைந்திருக்கும். அந்த வீட்டிலே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இருக்கும். அந்த வீட்டிலே ரட்சிப்பு இருக்கும். It says very clearly, when you are a house of God, there shall be a fragrance all over the house. It should be all over the house. It should spread all over. And that fragrance should bring into a great salvation. And whenever someone comes into your house, definitely they should feel the salvation that you have got. ஏசாயா 56:7 விதமாய் சொல்லுகிறது. Isaiah chapter 56 verse 7 says this way. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். It says, even them will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices shall be accepted upon my altar, for my house shall be called a house of prayer for all the people. நான் காணிக்கை கொடுக்கும் போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்றேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவரே, இந்த காணிக்கையை அங்கீகரித்து இதற்குரிய ஆசீர்வாதங்களை அவளுக்கு திரும்ப தாரும் என்று சொல்லுகிற அந்த ஜெபம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே வந்த ஜெபம். I'm not sure how many of you listen when I pray when there is offering has been given. I always pray, please accept this offering in your presence and return it to them as a great blessing. This prayer comes from this verse. இது போற போக்கிலே போட்டுட்டு போகிற காணிக்கை அல்ல. இது பரலோகத்தின் தேவன் அங்கீகரித்து இந்த ஜெப வீட்டிலே உங்களை மகிமை பண்ணுவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்கான காணிக்கையா இருக்கணும். ஆகவே உங்கள் பலிகளையும் தகனங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தால் தான் உங்களுக்கு அதுல ஆசீர்வாதம் வரும் என்பதனாலே இதை அங்கீகரித்து இதற்குரிய ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கு தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். Why do I pray that way? Because as per the scripture, anything that is being offered in the presence of the Lord has to be accepted by the kingdom of God. When the acceptance is there, only when it's accepted, all the blessings shall fall at your place. The scripture says very clearly, the people in the church should rejoice, should be joyful in Christ. So whatever offerings you give, you have to give it wholeheartedly so that the acceptance level is more. That's the reason I pray, Lord, accept this offering in your presence and bless them and multiply them. அடுத்து இந்த யாக்கோபு பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். Next we could see Jacob makes a walk in the presence. அங்கே சொல்லுகிறார், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். Here we could see from the 20th verse, Jacob vowed a vow saying
If God will be with me and will keep me in His way that I go, and will give me bread to eat and clothing to put on, so that I come again to my Father's house in peace, and shall the Lord be my God, and this stone which I have set as a pillar shall be God's house, and of all that you give me I will surely give 1/10 unto you. பொருத்தனை பண்ண வேண்டும் என்பது வேதத்தினுடைய ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனைப்படி நாம் பொருத்தனை செய்ய வேண்டும். அப்படி பொருத்தனை செய்கிற பட்சத்தில் தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். Scripture advises us, counsels us to make a oath and pray. When we do a oath and pray, definitely that has a lot of power, and when God does it for us and when we fulfill it, again that's going to make it beautiful. சபையானது பொருத்தனை செய்ய வேண்டும். குடும்பம் குடும்பமாக பொருத்தனை செய்ய வேண்டும். தனித்தனியாக பொருத்தனை செய்ய வேண்டும். அப்படி பொருத்தனை செய்து நாம் ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் உடனே அதற்கு பதில் தருகிறார். The church have to make a oath. The church, the family in the church, as a family, as an individual, it's very good to make a oath and then pray in the presence of God with whole heart, and then the Lord sees unto it and definitely fulfills it at His time. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவரும் ஆசிரியர், அவங்க மிஸ்ஸஸும் ஒரு ஆசிரியை. இவங்க 2 பேரும் பொருத்தனை பண்ணி 2 பேருடைய தசம பாகத்தை சபையில வைத்து ஒருத்தருடைய காணிக்கைய மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுத்து உதவினாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இருந்த 2 பிள்ளைகளும் தேசத்திலே ஒரு நல்ல நிலையில உயர்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. My beloved people, I know family where the husband and the wife both are teachers, and they brought their offerings, their tithe to the church, and they made it like one to the ministry and one to the church. And when they made this oath and continue to do it, they had 2 children, and their children are in a great and a blessed life these days. ஒரு நல்ல நிலையிலே நாம் வர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு காரியத்திற்காக பொருத்தனை பண்ண வேண்டும். நாங்களும் ஒரு பொருத்தனை பண்ணோம். எங்க பிள்ளைகளுக்கு வீண் செலவு வரக்கூடாது என்று என் பையனுக்கு ஒரு 100 ரூபாயும் என் மகளுக்கு ஒரு 100 ரூபாயும் மாதம் 200 ரூபாய் பொருத்தனை பண்ணி காணிக்கை பெட்டியில போட்டு கொண்டு வந்தோம். இப்போ என் பிள்ளைகள், என் மனைவி மாதமும் ஒரு காணிக்கையை பேர பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவு வரக்கூடாது என்று ஒரு காணிக்கை பெட்டியில போட்டு கடைசியா டிசம்பர்ல கொண்டு வந்து வைப்பாங்க. My beloved people, even as a family, we had a oath that we did earlier when my children were young. For my daughter and for my son, I used to put 100 rupees each so that there's no medical expenses in the family. And after they grew up, for their children, now we have my wife doing it so that they have a particular amount for every month. They put it as an offering, saying that there shouldn't be any medical expenses for my grandchildren as well as for the family, and we bring it to the presence of the Lord in December. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் ஊழியம் செய்த பகுதியில அது ஓலை குடிசைதான். அதுல அவர் படித்து விட்டு வந்து உட்காருவார். நல்ல படிப்பு படிச்சவர். அந்த சாதாரண கிராமத்தில நல்ல படிச்ச அந்த சகோதரர் சபைக்கு வந்தார். பாஸ்டர், எனக்கு கர்த்தர் வேலை கொடுத்தா முதல் சம்பளத்தை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அவருக்கு ரயில்வேல ஒரு நல்ல வேலை கிடைத்தது. முதல் சம்பளத்தை கொண்டு வந்து அந்த ஊழியத்திலே கொடுத்தார். இன்றைக்கு அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் நல்ல நிலையில இருக்கிறார்கள். I know a brother, he was like not a very rich person, but they live at a hut. So in that state, he just prayed and made a oath at his church, saying that if I get a job, I would give the first salary for the ministry. Likewise, he did. He got a job in railways. He brought the first salary to the church. As he fulfilled his vow, he and his family and his children are living a blessed life these days. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் சென்னையில இருக்கிறார்கள். அவர்கள் மகளுக்கு திருமணம் நடந்தது. அப்போ அவங்க 2 பேரும் பொருத்தனை பண்ணாங்க.
ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு திருமணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்றனோ அதுல 10% உம்முடைய ஊழியத்திற்கு தருகிறேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதே போல ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தார். அவங்க திருமணத்துக்கு செலவு செஞ்ச 30 லட்சம் ரூபாயில 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு போனார்கள். அந்த போதகர் சொல்லும் போது எனக்கு ஒரே மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பொருத்தனை செய்து ஜெபித்தால் கர்த்தர் பொருத்தனைகளை செய்யும் போது அங்கீகரித்து நிறைவேற்றுவார். அதற்கு வேதத்தில் அன்னாளை பார்க்கிறோம், எப்தாவை பார்க்கிறோம். My beloved people, I also know a family from Chennai where they prayed a long days. They were praying for their daughter's marriage, but it didn't come to pass. Like later they walked saying that whatever the expenses happening for the marriage, I would give 1/10 to the church. Likewise, they spent somewhere around 30 lakhs and they brought 3 lakhs to the church and gave it to their pastor. And when the pastor said, I felt really joyful about the news and they are living a blessed life and everything was in a good way. Let me tell you very clearly, when we do and pray, definitely that has a greater part, and we have references in our scripture like Hannah, like Jephthah. நீங்க படிக்கிறதா இருந்தா நான் குரூப்ல இன்னும் நிறைய வசனங்களை உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் எடுத்து அனுப்பி கொடுக்கிறேன். நீங்க வீட்டுல படிச்சு கொள்ளுங்க. எங்க வேதத்தில் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:25 சொல்லுகிறது, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது கன்னியாயிருக்கும். My beloved people, if you're ready to read a lot of verses, I would definitely help you with a lot of relative verses, and I could send it in the group. I could share it in the group. If you're interested, please let me know. And here in Proverbs chapter 20 verses 25 tells very clearly, it's a snare to the man to declare something is holy and afterward to reconsider his vows. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு It will be a snare for a person to declare something holy and afterward give it a thought as his oaths to be done. இந்த யாக்கோபுக்கு சொன்னது எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். Here we could see whatever was promised to Jacob is coming to pass. 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். Let's கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். 13 படி. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். My beloved people, I would like to highlight from Genesis chapter 31 verses 3 and 13. It says, and the Lord said unto Jacob, return unto the land of your fathers and to your kindred, and I will be with you. I am the God of Bethel, where you anointed the pillar, and where you owed a vow unto me. Now arise, get you out from this land, and return unto the land of your kindred. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 to 13 வரைக்கும் நீங்கள் அங்க போய் வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். அவன் எழுப்புகிறான், பெத்தேலுக்கு போகிறான். இடையில் அவனுக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. அவன் சகோதரனிடத்தில் இருந்து தன் மரணம் தப்புவிக்கப்படுவதற்காக தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அப்புறப்படுத்தி இரவெல்லாம் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் தொடை சண்டை தொடுகிறார், சுளுக்கு ஏற்படுகிறது, மாற்றம் நடக்கிறது. My beloved people, from Genesis chapter 35, I would like to ask you to read from your houses. Let me tell you very clearly. Here we could see Jacob returns, and as he returns, he was really scared about his brother, and he throws everything post Japheth the river, and he moves towards his side and left his belongings the other side. And here we could see God is making a new change. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. Hold on to your neighbors and say, கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். whatever God has promised
அந்த நிறைவேறுதலுக்கு நீங்க தகுதியா இருக்கணும். You have to be capable of அது நிச்சயமாய் நிறைவேறும். it will definitely fail. அது பொய் சொல்லாது, It will not lie. அது ஏமாற்றாது. It will not cheat. அது நிறைவேறும் போது When it fulfills, நீங்கள் புதியவர்களாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம். let's all rise up for prayer.